இவர் கொடுத்த வெற்றியை தக்க வச்சுக்கணும், ம். இவர் வெற்றி பெற்றே ஆகணும் ஆமா. அப்படிங்கிற அவருக்கு 2 பேருமே ஒரு கம்பல்ஷனில் இந்த படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எஃபெக்ட் போட்டுப்பாங்க. அமரன் ஒரு பெரிய ஹிட்டு. அமரனுக்கு பிறகு ஒரு ஒரு கேப், ரொம்ப ம், ம். கேப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வரக்கூடிய படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா, அவர் சமீபத்தில் பண்ண படங்கள் தமிழ்லையும் சரி, ஹிந்திலையும் பண்ண சிக்கந்தர் மாதிரி படங்கள் போல. அப்படிங்கும்போது ஒரு தமிழில் அவருடைய இண்டஸ்ட்ரியிலேயே அவர் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. 2 பேர் காம்பினேஷனில் பண்ணப்பட்ட படம். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரெய்லர் லான்ச் நேற்று நடந்தது. நேத்து நடந்தது. ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஒரு ஆக்ஷன் படம், ம். ஒரு ஃபுல் பரபரப்பான ஆக்ஷனோட ஃபுல் வர ஆக்ஷன் ஒரு படம் மூவியா தான் இருக்கு. அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எனக்கு பார்த்தோன்னே இந்த கத்தி, துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு தீவிரவாதி தப்பிச்சு வந்துடுறாரு, இவர் காப்பாற்றி கொடுக்குறாரு அப்படிங்கிற பழைய ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்குது பார்க்குறப்ப. ஆனால் அதில் ஸ்கிரிப்ட் வைஸில் முருகதாஸ் வந்து ஏதாவது பண்ணியிருப்பார். ஏன்னா ஓகே. ஒரு ஒரு பரபரப்பு இருக்குது படத்தில், பார்த்தா ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்குது. ஆமா. அதில் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தாருன்னா படம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் பெருசாக நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு